Hi guys, welcome to Pocket Science channel. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரவின் அப்படின்ற ஒரு தம்பி கேட்ட டவுட்டை தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு, 2019 45ஆம் கேள்வியை கொஞ்சம் செஞ்சு விடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம மற்ற கொஷின்ஸை பார்ப்போம். கொஷின் நம்பர் 45 என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த படத்தை பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வி வாசிக்கும்போது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக விளங்கும். E1 E2 E3 என்னும் மின்னியக்க விசைகளையும் முறையே R1 R2 R3 என்னும் அகத்தடைகளையும் உடைய 3 கலங்கள் உருவில் காட்டப்பட்டவாறு தொடுக்கப்பட்டுள்ளன. சுற்றின் புள்ளி Pயில் உள்ள அழுத்தத்தை பின்வரும் கோவைகளில் எது தருகிறது என்றதை கேட்டிருக்காங்க. இதை நம்ம பார்க்குறதுக்கு முதல் இதை பற்றி சில பேசிக்ஸ் ஐடியாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். முதலாவது மின்னியக்க விசை அல்லது அழுத்தம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சுற்றில் ஒரு கூலோ மின்கணியத்தை ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு கொண்டு செல்வதற்கான சக்தி அல்லது வேலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மின்னழுத்தம் அல்லது மின்னியக்க விசை என்று சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இதை பார்ப்போம். இப்போது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு கூலோ மின்கணியத்தை கொண்டு செல்கிறதுக்கு எவ்வளவு வேலை செய்கிறோமோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஒரு வோல்டேஜ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அதை நம்ம இன்னொரு ஈஸியான முறையில் யோசித்தோன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பில் நம்ம தண்ணி இப்போ பம்ப் பண்ணுற ஒரு ப்ரோசஸை எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அந்த தண்ணிக்கு நம்ம ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து தண்ணி அதை என்ன செய்கிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பம்ப் பண்ணுறோம். அதே ப்ரோசஸ் தான் இங்கே. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு கூலோ மின்கணியத்தை கடத்துறதுக்கு தேவையான ஆற்றல், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின்னியக்க விசை அல்லது மின்னழுத்தம்னு சொல்கிறோம். இதை நம்ம கிளியராக விளங்கி வச்சுருந்தோம்னு சொன்னால், என்ன காரணத்தால் தடைகளில் ட்ராப் ஆகுது, என்ன காரணத்துக்காக ஒரு சுற்றுல ஒரு வேலை ஒன்று ஆற்றப்படும் போது சக்தி இழக்கிறதுன்றதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். அதால் தான் என்ன நடக்குது, வோல்டேஜ் ட்ராப் ஆகுது என்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், தடைன்னா என்னென்னு சொன்னால், ஒரு கடத்தி ஒன்றுக்கு குறுக்கையான மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதனுடான மின்னோட்டத்திற்கும் இடையிலான விகிதம். அதை நம்ம சமன்பாடு ரீதியாக R = V/I சொல்கிறோம். ஆனாலும் தடைன்னா என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு கூலோ மின்கணியத்தை நம்ம கொண்டு போகிற பாதையில் நம்ம தடை ஒன்று ஏற்படுத்துகிறோம். அந்த தடையில் என்ன நடக்குது, அந்த தடையை கடந்து நம்ம மின்கணியத்தை கொண்டு செல்கிறதுக்கு கூடிய அளவான வேலை என்ன செய்ய வேண்டியிருக்கு. அதால் தான் என்ன சொல்கிறோம், அது ஒரு தடை என்று சொல்கிறோம். பேரை பார்த்தாலே அதில் கிளியராக எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். மற்றது, இந்த கேள்வி செய்கிறதுக்கு நமக்கு கேச்சோவிஸ் முதலாவது விதி தேவை. கேச்சோவின் முதலாவது விதியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மின் வலை வேலைப்பாடு ஒன்றில் சந்தியில் மின்னோட்டங்களின் அட்சர கணித கூட்டுத்தொகை 0 ஆகும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், என்ன நடக்குது, இது ஒரு மின் வலை வேலைப்பாடுன்னு கருதி கொள்வோம். இப்படி கருதும் போது இங்கே என்ன நடக்குது, இந்த பாயிண்டில் நம்ம மின்னோட்டத்தை பார்த்தோன்னு சொன்னால் என்ன நடக்குது, இந்த பாயிண்ட்டை நோக்கி I1 என்ற மின்னோட்டம் வருகுது, I2 என்ற மின்னோட்டம் வெளிநோக்கி போகுது, I3 என்ற மின்னோட்டம் உள்நோக்கி வருது. இப்படி வரும்போது இந்த பாயிண்டில் என்ன நடக்க போகுது, அட்சர கணித கூட்டுத்தொகை 0ன்னு சொல்லும் போது இந்த உள்நோக்கி வர I1 அண்ட் உள்நோக்கி வர I3 ரெண்டு I3க்கு என்ன செய்ய போகுது, சமனாக இருக்க போகுது. அது என்ன காரணம், வார மின்னோட்டம் ஒரு இடத்தால் போக வேணும். நான் உங்களுக்கு அப்போதே ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு பைப்பில் தண்ணி போகிறத கருதுங்கன்னு சொல்லி. ஒரு தண்ணி பைப் ஒன்றில் என்ன நடக்குது, தண்ணி வந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், 2 பைப்பில் ஒரு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பைப்பால் வெளியில் போகுதுன்னு சொன்னால், அந்த 2 பைப்பாலையும் வரது ஒரு பைப்பால் போனால் தான் நடக்கும். அங்கே ஒரு சமநிலை நிகழுமா இல்லையா, அதே ப்ரோசஸ் தான் இங்கேயும் நடக்குது. இதை நம்ம கிளியராக. அடுத்தது, புள்ளி அழுத்தங்கள் தேவைப்படும். புள்ளி அழுத்தங்கள் பாயிண்ட் வோல்டேஜ் அப்படின்னு சொன்னால், மின்சுற்று ஒன்றில் ஒரு புள்ளி புவிக்கு தொடுக்கப்படுமாயின் அப்புள்ளி பூச்சிய அழுத்தம் எனப்படும். ஒரு சுற்று ஒன்றில் ஒரு இடத்துல நம்ம புவிக்கு தொடுத்தோம்னு சொன்னால், ஏர்த் பண்ணோம்னு சொன்னால், அந்த இடத்துல அழுத்தம் என்னவாக இருக்கும், 0 இருக்கும். ஒரு புள்ளி சார்பாக இன்னும் ஒரு புள்ளியில் அழுத்த வேறுபாடு கேட்கப்பட்டால் 2க்குமான அழுத்த வேறுபாடே அப்புள்ளியில் உள்ள அழுத்தமாக அமையும். ஒரு சுற்றொன்றில் 2 புள்ளிகளுக்கு இடையிலான வோல்டேஜ் கேட்டோம்னு சொன்னால், ஒரு பாயிண்டில் நம்ம வோல்டேஜ் ஒரு காலமும் அளவிட மாட்டோம், 2 புள்ளிகளுக்கு இடையில தான் வோல்டேஜ் அளவிடுவோம். புள்ளி அழுத்தங்கள் அந்த புள்ளியில் தான் கேட்குறண்டாலும் இன்னொரு புள்ளி சார்பாக தான் என்ன செய்வோம், அந்த அழுத்தத்தை சொல்லுவோம். அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்ன செய்கிறோம், வோல்டேஜ் என்று சொல்கிறோம். மின்னழுத்தம் கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி மின்னோட்டம் பாயும். அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி நடக்கும் மின்னோட்டம் பாயும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 வோல்டேஜ் 1 வோல்டேஜ் இருக்குன்னு சொன்னால் 2லேருந்து 1 நோக்கி பாயும். 5 வோல்டேஜ் 0 வோல்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால் 5லேருந்து 0 நோக்கி தான் என்ன செய்யும், மின்னோட்டம் பாயும். இப்போ நம்மளோட கேள்விக்கு வருவோம்.
இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சுற்றில் பி என்ற புள்ளியில் அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சுற்றை பார்த்தோம்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்க, 3 கலங்களை இணைச்சிருக்காங்க, அதோட அதுக்கு ஒரு அகத்தடைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல புவிக்கு தொடுக்கிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புவி தொடுப்பில் நம்ம என்னென்னு பார்த்தோம், புள்ளி அழுத்தத்தில் புவி தொடுப்பில் இருக்கும்போது அந்த இடத்துல அழுத்தம் 0 இருக்கும் என்ற விஷயத்தை இதில் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த படத்தை நம்ம இப்படி பார்த்தா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றணும்னு சொன்னால், இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இல்லை நம்ம என்ன செய்கிறோம், இப்படி சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு அது அழகாக தெரியுது பாருங்கள். இந்த அனிமேஷனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்குது. கிளியராக பாருங்கள் இன்னொரு தடவை. இந்த இருக்கிற சுற்றை நான் என்ன நடக்குது, சுருக்கி இப்படி எடுத்தோம்னு சொன்னால் இந்த சுற்று நம்ம என்ன நடக்குது, புவிக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற சுற்றுப்படி எடுத்தோம்னு சொன்னால் அந்த மையத்தை பி அழுத்தம் இருக்கிற இடம் என்ன நடக்குது, இங்கே நோக்கி போகுது. இப்படி நம்ம கருதணும். இப்படி எடுக்கும்போது என்ன நடக்குது, நமக்கு ஒரு வளமையாக செய்கிற சுற்று மாதிரி அதை மாற்றிக்க முடியும். இப்படி தான் அதில் படம் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இப்போ இந்த படத்தை பார்த்தோம்னு சொன்னால் பி என்ற புள்ளியில் அழுத்தத்தை காண வேண்டியதாக நம்மளோட வேலை. இப்போது இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு தான் நமக்கு என்ன கேள்வியில் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன நடக்குது, இந்த படத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வெளி சுற்றுக்கும் இந்த பிக்குமான அழுத்த வேறுபாடு தான், அதாவது இந்த பியில் உள்ள அழுத்தம் எவ்வளவு என்றது தான் கேட்டிருக்காங்க. ஒரு புள்ளி சார்பான அழுத்தம் காண்றோம்னு சொன்னார். அர்த்தம் என்ன சொன்ன, 2 புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு காணணும். ஸோ இந்த பூச்சி அழுத்தத்துக்கும் பி அழுத்தத்துக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், காண போகிறோம். ஸோ அந்த பி அழுத்தம் எவ்வளவு என்றது தான் இந்த கேள்வி. இப்போது இந்த புள்ளியில் பார்த்தோன்னு சொன்னால் இது என்ன நடக்குது, புவிக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதால அதில் உள்ள அழுத்தம் எவ்வளவு, 0. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த 2 புள்ளியையும் எடுப்போம். இந்த 2 புள்ளியை நம்ம இப்போ கருதும் போது என்ன நடக்குது, இ என்ற ஒரு மின்னியக்க விசையுடைய காலத்துக்கு R1 என்ற ஒரு அகத்தடை இருக்குது இந்த சுற்றில் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் இந்த இடத்துல அழுத்தம் 0ன்னு தெரியும், இந்த இடத்துல பி என்ற ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ எங்கேருந்து எங்கே மின்னோட்டம் போகும் என்ற விஷயம் நமக்கு தெரியாது. இப்போது சம்டைம் என்ன செய்யலாம், 0 அழுத்தத்தை விட இங்கே மைனஸ் அழுத்தத்தில் இருந்தால் இங்கேருந்து இங்கே மின்னோட்டம் இருக்கலாம், அல்லது பியிலிருந்து இங்கே மின்னோட்டம் இருக்கலாம். இந்த மின்னியக்க விசையுடைய களங்கள் இருக்கிறபடியா இந்த களமும் என்ன செய்ய போகுது, அந்த மின்னோட்டத்தில் அழுத்தத்தில் செல்வாக்கு செலுத்த போகுது. இவ்வளவு கன்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த திசையில் மின்னோட்டத்தை ஃபஸ்ட்டு கருதுவோம். இந்த திசையில் மின்னோட்டம் போகுது என்று நம்ம அனுமானமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஒரு இ மின்னியக்க விசை ஆர் அகத்தடையுடைய ஒரு களம் ஒன்று எடுத்துக்கணும்னு சொன்னால் அதனூடாக ஒரு ஐ மின்னோட்டம் செல்லும் போது அதனுடைய வோல்டேஜ் எப்படி நம்ம சமன்பாட்டில் எழுதுவோம், இவ்வாறு எழுதுவோம். இந்த நேரத்தில் என்ன நடக்குது, இ மின்னியக்க விசையுடைய களத்துக்கு ப்ளஸ் முடிவிடத்தில் ஊடாக மின்னோட்டம் செல்லுது. அப்படி செல்லும்போது ஐ வந்து எப்படி எழுதுவோம், வி மைனஸ் இ ஓவர் ஆர்ன்னு நம்மளால் எழுத முடியும். அதே நேரம் இந்த திசையில் மின்னோட்டத்தை கருதணும்னு சொன்னால் ஐ வந்து எப்படி வரப்போகுது, இ மைனஸ் வி ஓவர் ஆர். இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி தியரியில் பார்ப்போம். இது இந்த கணக்கு செய்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சுற்றில் இந்த மேல் லைனில் நடக்குது, I1 மின்னோட்டம் செல்லுதுன்னு கருதுவோம். I1 மின்னோட்டத்துக்கான சமன்பாடு எப்படி வரும், V மைனஸ் E1 ஓவர் R1. ஏன் E1 என்ற மின்னியக்க விசை R1 அகத்தடையுடையது. ஸோ ப்ளஸ் முடிவிடத்துக்கு கூடாக மின்னோட்டம் செல்லுது. ஆகவே V மைனஸ் E1 ஓவர் R1. இதே மாதிரி மற்ற செகண்ட் லைனில் I2 என்ற மின்னோட்டம் போகுதுன்னு சொன்னால் அதில் இருக்கிற I2க்கு சமன்பாடு எப்படி வரும், இப்படி வரும். I3க்கு எப்படி வரும், V மைனஸ் E3 ஓவர் R3. இது கிளியர் தானே. இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் I1 தெரியும், I2 தெரியும், I3 தெரியும். இந்த கொஷனில் வந்து சுற்று பூரணமாக்கப்படவில்லை. இதுக்கு இந்த மின்னோட்டங்களை பிரதிட்டோம்னு சொன்னால் இப்படி வரப்போகுது. இதுக்கு போமசி எடுத்தோம்னு சொன்னால் இப்படி வரப்போகுது. R1 R2 R3 பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் இந்த V1 மைனஸ் ஓவர் R2 R3 ஆல் பெருக்கப்படும், இது R1 R3 ஆல் பெருக்கப்படும், இது R1 R2 ஆல் பெருக்கப்படும். இப்போ இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, இப்படி வரப்போகுது. இப்போ நான் இதை வி சார்பானதை இங்கால் எழுதி மின்னியக்க விசைகளுடையதை இங்கால் தனிமைப்படுத்தி எழுதினேன்னு சொன்னால் இப்படி வரப்போகுது. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த R1 R2 R3 வந்து ரெண்டுக்கும் பொதுவானது. இந்த ரெண்டையும் பொதுவாக எடுத்து இந்த 0வில் பெருக்கப்படும் போது என்ன நடக்க போகுது, 0 போகுது. ஸோ இந்த இருக்கிற விளவு பெருமானம் என்ன நடக்க போகுது, இந்த பெருமானத்துக்கு சமனாக வரப்போகுது. இப்போ நமக்கு கேள்வி அந்த V என்ற அழுத்தம் தான் கேள்வி.
ஆகவே வி என்ற அழுத்தத்தை நம்ம எழுவாய்ப்படுத்தினோம்னு சொன்னால் என்ன வரப்போகுது, இதன் கீழ் இதுன்னு வரப்போகுது. ஸோ இதான் என்ன இதில் ஆன்சராக அமையும். ஆகவே கொஷின் நம்பர் 45க்கு என்ன விட வரப்போகுது, முதலாவது வராது, ரெண்டாவது வராது, மூணாவது வராது, அஞ்சாவது வராது, நாலாவதாக விட. இதுக்கு மார்க்கிங் ஸ்கீம் 2019 என்ன கொடுத்துருக்காங்க, நாலாவது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக விளங்கும். அடுத்தது கொஷின் நம்பர் 46க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் 2017 செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேப்பரை முடிச்சுட்டு 2019 தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.